சூப்பர் மார்க்கெட்ல வந்து 4 பொண்ணுங்க பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க. 4 ஆப்பிள வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்பிள் வந்து பக்கெட்ல இருக்கு. 4 பேரும் 4 ஆப்பிள் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த பக்கெட்ல இன்னும் ஒன்னு இருக்கு. அது யார் எடுத்துருப்பா? இருங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்னதே வந்து மொத்தமாவே டோட்டலாவே 4 தான் இருக்குதா? 4 கேர்ள்ஸ் 4 ஆப்பிள். அப்புறமேட்டு எப்படி இருக்கு பக்கெட்குள்ள? அதான் கெஸ் பண்ணனும். 4 ஏன் ஒரு பொண்ணு அந்த பக்கெட்குள்ளே இருக்கா? சீரியஸா தெரியல. இதை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவங்க சூப்பரா क्वेश्चन கேக்குறாங்க, அதனாலயே ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் வந்து எல்லா பாட்டுக்கும் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. குத்து சாங், ஃபீலிங் சாங்ஸ், என்ன சாங்ஸ்னாலும் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆட மாட்டாங்க. என்ன பாட்டு? குத்து பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் தான் ஆடுவாங்க. இவங்க பாருங்க. நீங்க ஏதாவது க்ளூ கொடுங்க. தமிழ்நாட்டு கல்ச்சர்னு கூட வச்சுக்கலாம். ஒப்பாரி பாட்டுக்கா? நீங்க என்ன இப்படி கொஸ்டின் கேக்குறீங்க? ஏதோ ஆன்சர் பண்ற மாதிரியே இல்லையே. நானே சொல்லிட்டா? சொல்லிடுங்க. எந்த பாட்டுக்கு நீங்க வந்து எந்திரிச்சு நிப்பீங்க? ஓ, நேஷனல் அந்தமா? என்னங்க இப்படி? தமிழ் தாய் வாழ்த்து கூட தான் நாங்க வந்து டான்ஸ் ரெண்டுமே தான் சொல்றேன். ரெண்டுமே. சரிங்க, சூப்பர். இப்படி எல்லாம் क्वेश्चन கேக்குறீங்க. இப்போ டீக்கும் காஃபிக்கும் என்ன வித்தியாசம்? ஏன்னா டீ வந்துட்டு லீஃப்லேருந்து எடுக்கிறாங்க, காஃபி வந்து கொட்டையிலேருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா டீ வந்துட்டு லைட்டாக இருக்கும், காஃபியாக இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு தருவாங்க. அதனால் வந்து காஃபியை நாங்கள் விரும்பி காஃபியை நாங்கள் சூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்டா? ப்ரோ இது ஒரு கடி ஜோக் மாதிரினே வச்சுக்கோங்க. என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். டீக்கும் காஃபிக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறது தான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது? சரி, டீக்கு ஸ்பெல் பண்ணுங்க. டிஇஏ. காஃபிக்கு ஸ்பெல் பண்ணுங்க. சொன்னால் திட்டக்கூடாது. COFF. அதுக்கு மேலே தெரில. அப்ப அந்த வேர்ட்ஸ்லயே ஆன்சர் இருக்கு ப்ரோ. அதிலே இருக்குங்களா? அப்போ லாஸ்ட்டாக ஹீ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா கொஞ்சம் வந்துட்டீங்க, ஆனா ஆன்சர் பர்ஃபெக்ட்டா வரல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க அப்பாக்கு 3 பசங்க. அந்த 3 பசங்கள்ல ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து ஜனவரி, செகண்ட் பையன் பேரு பிப்ரவரி, தேர்ட் பையன் பேர் என்ன? மார்ச். மார்ச்சா? எப்படி? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். நான் கேட்ட क्वेश्चनலயே தெரியும். நான் திரும்பவும் அழுத்தியே சொல்றேன். உங்க அப்பாக்கு நான் யாரோட அப்பான்னு சொன்னேன்? எங்க 3 பசங்களோட அப்பா. ஓ, நாம வந்து நான் தான் 3. அவள எப்படிங்க இவ்வளவு ஈஸியா சொன்னீங்க? நாங்க பசங்க நோட்டி பசங்க யோசிப்போம். ஆனா நீங்க பசங்கள் எல்லாம் பொண்ணு தானே? ஆமாக்கா, மறந்துட்டேன். ஆணுக்கும் பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? ஆணுக்கும் பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆண் சம்பாதிப்பாங்க, பொண்ணும் சம்பாதிக்கிறாங்க இப்போ. பட் என்ன வித்தியாசம்ன்றது எனக்கு தெரியல சத்தியமா. வேற நீங்களே ஏதோ ஒரு ஐடியா கொடுங்களேன். அதாவது நம்ம பொண்ணுங்கன்னா வந்து என்ன விஷயம் பண்ணுவோம், பசங்கன்னா வந்து என்ன விஷயம் பண்ணுவோம், அதுல டிஃபரன்ஸ். ஓகே, ஆக்சுவலி வந்து இப்போ பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுறதுல அந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க. பட் லேடிஸ் இப்போ தான் வந்து கேர்ள்ஸ் வந்து இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இதை சொல்லுவேன். பைக் சொல்றீங்க? ஆமாம். சரி, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. A to N வரைக்கும் நான் வந்து லெட்டர் சொல்லுவேன். அதுல வர லெட்டர் வந்து நீங்க வந்து நேம் சொல்லுங்க. பாய்ஸோட நேம். பாய்ஸ் நேம். அப்படி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு gift தரேன். ஐ மீன் 100 rupees தரேன் நான். ஓகே, பண்ணலாம். ஓகேவா? 30 செகண்ட்ஸ்க்குள்ள. இப்போ மேட்ருக்கு போலாமா? ஸ்டார்ட். A அப்சல், B பாலா, C சந்துரு, D தினேஷ், G இளங்கோ, F ஃபயாஸ், G கௌரி, கௌதம், H ஹச் ஹரி, I ஐ இஃபான், ஓகே. J ஜெகதீஷ், K கிஷோர், L லோகேஷ், M மனோ, N. நிஷாந்த். ஓகே, இவங்க வந்து 28 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்காங்க. நம்ம வந்து இவங்களுக்கு ஜிபேல 100 rupees அனுப்பிடுவோம். ஓகே, இவங்க வந்து கரெக்டா சொன்னதுனால நம்ம வந்து 100 rupees வந்து இவங்களுக்கு வந்து செலுத்தணும். உங்களோட வாழ்க்கைய வந்து ஒரு படமா எடுக்கணும்னா எந்த படத்துக்கு என்ன பேர் வைப்பீங்க? வாழ்க்கையே படமாவா? நம் நாடு வச்சு நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த நீங்க பார்த்த படம் இருக்குல்ல, ஏதாவது பழைய படம், அந்த மாதிரி என்ன படம்? ரொம்ப நாளாவதுக்குன்னு படமே இப்போ பார்க்கறதில்ல. என்ன எம்ஜிஆர் படம், சிவாஜி படம் இந்த மாதிரி பார்ப்போம். சிவாஜி படம் தான் மெயின் பிடிக்கும். அப்புறம் முரளி படம் நல்ல. அவ்வளோதானா? பேர் பட்டிட்டேன். ஆப்பிள தண்ணியில் போட்டா என்ன ஆகும்? எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாதா? ஊறிடுமா? வேற 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 மிதக்குமா? இல்லையே. ஆப்பிள் தண்ணில போட்டா எப்படி வேற மிதக்கும்? அது வெயிட்டா தானே இருக்கும். ப்ரோ ஈஸியா தான். ஆப்பிள் தண்ணில போட்டா என்ன ஆகும்? ஆப்பிள் தண்ணியில் போட்டால் எதுவும் ஆகாது.
அப்படியே தானே இருக்கும், உள்ளே தானே போவோம். ஆப்பிள தண்ணியில போட்டா ஈரமாகுமா ஆகாதா? bro, ஈரமாயிரும். ஈரமாகுது. நம்ம அக்கா சேனல் எல்லாரும் ஃபாலோ பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம இந்தியால கோவான்னு கூப்பிடுற மாநிலம் எது? கோவான்னு கூப்பிட்ற மாநிலம் தமிழ்நாடே மாநிலம் தானே தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. கோவான்னு கூப்பிடுற மாநிலம் எதுன்னு கேட்கலாம். கோவான்னு கூப்பிட்ற மாநிலம் வெரி சிம்பிள். ஏதாச்சும் இன்ட்டு கொடுக்குறீங்களா? நம்ம டூரிஸ்ட் பிளேஸ்க்குலாம் போவோம்ல, அதுல ஏதாவது ஒரு ஊரு. கோவான்னு கூப்பிட்ற ஊட்டி, ஏற்காடு. நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க அப்படியே இங்கிலீஷ்ல மாத்துறீங்க. அந்த ஊரு என்ன ஊரு? கோவா. அவ்வளவுதான். கோவா கரெக்ட்டுங்களா? நம்ம சேலம் நன்மை பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூலி படத்துல இருந்து ஒரு பிக்சர் காமிச்சு நான் வந்து ஒரு क्वेश्चन கேக்குறேன். அத வந்து நீங்க 15 செகண்ட்ஸ்ல வந்து ஆன்சர் பண்ணனும். அப்படி ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் நான் வந்து தரேன். ஓகேவா? இந்த பிக்சர்ல வந்து எத்தனை கூலி டைட்டில், ஒரிஜினல் டைட்டில் இருக்கு? டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ண முடியல, அப்ராக்சிமேட்டா ஒரு 50 இருக்கும். நான் ஒரிஜினல் டைட்டில் கேட்டேன். ஒரிஜினல் டைட்டில். ஒரிஜினல் டைட்டில் இருக்கு. ஓகே, ஒரு 8. தப்பே. சொல்லுங்க. ஒரு 5 இருக்கும். தப்பு. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.